எரேமியா 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அநேகர் கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள், கர்த்தரை பின்பற்றினார்கள், கர்த்தரை சேவித்தார்கள். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இடரல் அடைந்து தன்னைத்தான் வெறுக்க சித்தமில்லாமல் கர்த்தரையோ விட்டு பின்வாங்கி போனார்கள். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? இல்லை. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று நிலைத்து நிற்கிறீர்களோ? நீங்கள் தான் மீதியாயிருக்கிறவர்கள். நீங்கள் நன்மை அடைவீர்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உங்களுக்காக சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வேன். உங்களை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உங்களை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பிசாசின் கிரியை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பொல்லாதவனாகிய பிசாசின் கைக்கும் அவனுடைய தூதர்களின் கைக்கும் அவர்களுடைய திட்டத்திலிருந்தும் நம்மை தப்புவிப்பாராம். நம்முடைய பலவீனத்தில் நம்மை பலவந்தப்படுத்தி தீய வழியில் நடக்கச் செய்ய வல்ல பலவானாகிய பிசாசின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். நாம் அவரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை தொடர்ந்து சார்ந்திருப்போம் என்றால் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அரணான வெண்கல அலங்கமாக்குவார். செபம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டேன். எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஆமென்.